அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷஹ்லி ஷத்ரி வயஸ்ஸர்லி அம்ரி வஹலல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களில் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான, மிகவும் பிடித்த அந்த படைப்பினம் யாரென்றால் மனித இனம். அந்த மனித இனத்தில் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பது யாரென்றால் நபிமார்கள். அவர்கள் அல்லாஹுடைய நேரடி தூதர்கள், நேரடி பிரதிநிதிகள் இந்த மனிதர்களுக்கு மனித வர்க்கத்துக்கு அவர்கள் இந்த தூதுத்துவத்தை எடுத்து சொல்வதற்காக சொல்லனா துயரத்துக்கு ஆட்பட்டார்கள். அதனால் அல்லாஹுக்கு நபிமார்களை மிகவும் நெருக்கமாக, மிகவும் அதிக அளவு பிடித்தவர்களில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதன் பிறகு யார் பிடிக்கும் என்றால் அல்லாஹுக்காக ஜிஹாது செய்து உயிர் நீத்தவர்கள். யாரெல்லாம் தங்களுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து அல்லாஹுக்காக போரிட்டு உயிர் துறக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். இந்த இரண்டு வகையினரும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சில மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து அன்பு காட்டுவான் கியாமத் நாளில். அவர்கள் அப்படி என்ன அமல் செய்தார்கள்? நபிமார்களும் சுஹதாக்களும் பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவர்களிடத்தில் அன்பை காட்டுகிறான் என்றால் அவர்கள் யார்? அவர்கள் அல்லாஹ் இந்த அளவுக்கு அன்பு காட்டுவதற்கு எப்படி தங்களை தகுதியானவர்களாக ஆக்கி கொண்டார்கள்? நபிமார்களும் சுஹதாக்களும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இவர்களை விட அதிகமான அளவு தங்களை கஷ்டப்படுத்தி கொண்டவர்களா? அப்படின்னா இல்லை. ஆனால் அவர்கள் அல்லாஹுக்கு மிக பிடித்த ஒரு செயலை செய்தார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் கியாமத் நாளில் அவர்களை நபிமார்களுக்கும் சுஹதாக்களுக்கும் இணையாக வைத்து அவர்களை சிறப்பிக்கிறான். அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அன்பு காட்டுதல் என்பது ஒரு இஸ்லாமிய நெறியாகவே சொல்லப்படுது. ஒரு விஷயத்தை தொடங்கும் போது நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறோம் இல்லையா? அதில் வரக்கூடிய அல்லாஹுவின் பெயருக்கே அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான், நிகரற்ற அன்புடையவன் அர் ரஹீம், இது போன்ற வார்த்தைகளைத்தான் அல்லாஹுக்கு புகழாரமாக நாம் சூட்டுகிறோம். அல்லாஹு தன்னை கருணையாளன் என்றும் அன்பாளன் என்றும் அழைப்பதை விரும்புகிறான். அப்படித்தான் நம்மை அழைப்பதற்கு கட்டளையும் இடுகிறான். அப்போது அல்லாஹு அன்பு காட்டுதலை தன்னில் ஒரு மிகப்பெரிய பகுதியாக ஆக்கி கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்பினங்களை அவனுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் அவன்தான் எல்லாவற்றுக்குமான எஜமான். தன்னுடைய படைப்புகளை என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் கருணையாளனாக இருக்கின்ற அல்லாஹ் தன்னால் கோபப்படவும் முடியும், தன்னால் அன்பு காட்டவும் முடியும் என்ற பட்சத்தில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பலகையில் இந்த படைப்பினங்களை எல்லாம் படைத்துவிட்டு அல்லாஹ் எழுதுகிறான், என்னுடைய கருணை என் கோபத்தை மிகைத்து விட்டது என்று எழுதியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி 1749வது ஹதீஸாக புகாரியில் பதியப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? என்னுடைய கருணை என் கோபத்தை மிகைத்து விட்டது என்றால் இந்த படைப்பினங்களின் மீது அன்பு காட்டுவதை அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். அல்லாஹுக்கு யாராவது கட்டளையிட முடியுமா? இப்படித்தான் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று. கட்டளையெல்லாம் பிறப்பது அல்லாஹ்விடத்தில் மட்டுமே. ஆனால் இந்த படைப்பினத்தின் மீது அதிக அளவு கோபம் கொண்டுவிடக்கூடாது என்பதற்காக, நம் மீது அவன் காட்டுகின்ற கருணைக்காக, நம் மீது அவன் காட்டுகின்ற அன்பிற்காக அல்லாஹ் தனக்குத்தானே கட்டளையிட்டு கொண்டிருக்கின்றான். எப்படி? எந்த காலத்திலும் இந்த படைப்பினத்தின் மீது அதிக அளவு கோபத்தை நாம் கொண்டு விடக்கூடாது. எந்த இடத்திலும் அவனுடைய கருணையே மிகைத்திருக்கும் என்பதாக அல்லாஹ் தனக்குத்தானே கட்டளையிட்டு கொண்டிருக்கின்றான். சுப்ஹான் அல்லாஹ். இப்படி அன்பு காட்டக்கூடிய அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? தனக்கு உண்டான அந்த அன்பு காட்டக்கூடிய அந்த சிஃபத் இருக்குது இல்லையா, அதை ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒருவர் மற்றவர் மீது அன்பு காட்டுவது,
அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுவிற்காக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறாரோ, அல்லாஹ்விற்காக வெறுக்கிறாரோ, அல்லாஹ்விற்காக கொடுக்கிறாரோ, அல்லாஹ்விற்காக கொடுக்காமல் இருக்கிறாரோ அவர் ஈமானை பூரணப்படுத்தி கொண்டார். இதை அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அபூதாவுதில் 4061வது ஹதீஸாக இது பதியப்பட்டிருக்குது. இதற்கு என்ன அர்த்தம்? நாம் நேசிப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவரை நாம் நேசிக்கிறோம், அது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். நாம் ஒருவரை வெறுக்கிறோம், அதுவும் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கிறோம், அதுவும் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். நாம் கொடுக்காமல் இருக்கிறோம், அதுவும் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். இப்படி நம்முடைய செயல்களை ஆக்கிக்கொள்ளும் போது நீங்கள் வாழ்நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களுமே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறுகிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனைவியை நேசிக்கிறீங்க, உங்களுடைய தாய் தந்தை மீது அன்பு காட்டுறீங்க, உங்களுடைய பிள்ளைகள் மீது அன்பு காட்டுறீங்க, உங்களுடைய சகோதர சகோதரிகள் மீது அன்பு காட்டுறீங்க. அந்த அன்பு சுயநலம் இல்லாமல் இருக்கக்கூடிய தூய்மையான அன்பாகவும் இருக்கலாம், சுயநலத்தோடு காட்டக்கூடிய அன்பாகவும் இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, பிற்காலத்தில் இவன் நமக்கு சம்பாரித்து தருவான், நம்மளை நல்லபடியாக வச்சு பாதுகாத்துப்பான், அந்த ஒரு காரணத்துக்காக இருக்கலாம். நீங்கள் மனைவி மீது காட்டக்கூடிய அன்பு, அந்த அன்பு போன்று திரும்பவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக காட்டக்கூடிய அன்பாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சகோதர சகோதரிகளிடத்திலோ அல்லது தாய் தந்தை இடத்திலோ காட்டக்கூடிய அன்பு, இவர்கள் நம்மை வளர்த்தார்கள், அதனால் நமக்கு செய்யக்கூடிய கடமை இருக்கிறது, அதற்காக காட்டக்கூடிய அன்பாகவும் இருக்கலாம், தூய்மையான அன்பாகவும் இருக்கலாம். இது போன்ற அன்பு அல்லாஹுவிடத்தில் எப்போது நன்மையை பெற்றுத்தருகிறது? அல்லாஹ் பெற்றோர்கள் மீது அன்பு காட்ட சொல்லியிருக்கிறான். அதனால் என்னுடைய பெற்றோரை நான் நேசிக்கிறேன், நல்லவிதமாக பார்த்து கொள்கிறேன். என்னுடைய மனைவி மீது அல்லாஹ் அன்பு காட்ட சொல்லியிருக்கிறான். அவர்களுக்கு உண்டான உடை, உறைவிடம், அவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் செய்து கொடுக்க சொல்லியிருக்கிறான். அதனால் நான் இதை செய்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் மீது அல்லாஹ் அன்பு காட்ட சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்விற்காக வேண்டி நான் அன்பு காட்டுகிறேன் யா அல்லாஹ். இந்த எண்ணத்தோடு நீங்கள் காட்டுகின்ற அன்பு இருக்கு இல்லையா, இதற்கு அல்லாஹ்விடத்தில் மிக பெரிய நன்மை இருக்கிறது. எந்த ஒரு அன்பை காட்டினாலும் அதை அல்லாஹ்விற்காக காட்ட வேண்டும். இதை பற்றித்தான் இந்த பதிவினுடைய ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன். என்ன? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. அபூதாவுதில் 3060வது ஹதீஸாக இது பதியப்பட்டிருக்குது. என்ன பதியப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்களில் சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நபிமார்களும் இல்லை, இறைவனின் பாதையில் உயிர் நீத்தவர்களும் இல்லை. ஆனால் இவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் சுஹதாக்களும் பொறாமைப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள், அவர்கள் யார் என்று எங்களுக்கு சொல்லுங்களேன் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, தங்களுக்கிடையே இரத்த உறவு என்பதற்காகவோ கொடுத்து வாங்கி கொள்ளக்கூடிய செல்வங்களுக்காகவோ அல்லாமல் அல்லாஹ்விற்காக ஒருவரை மற்றொருவர் நேசித்து கொண்டவர்கள், காசுக்காகவோ இரத்த உறவுக்காகவோ இல்லாமல் அல்லாஹுடைய திருப்திக்காக மட்டுமே ஒருவர் மற்றவரை நேசித்து கொண்டவர்கள் தான் இவர்கள். இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை பார்த்து அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கக்கூடிய நபிமார்களும் சுஹதாக்களும் கூட பார்த்து பொறாமை கொள்வார்கள். அப்படியாப்பட்ட அந்த அந்தஸ்தை அல்லாஹ் இது போன்றவர்களுக்கு கொடுக்கிறான். இது எவ்வளவு பெரிய விஷயம்! நாம் நபிமார்கள் போன்று அல்லாஹ்வுக்காக துயரங்களை நாம் அடையவில்லை, அல்லாஹ்வுக்காக சுஹதாக்கள் போன்று உயிர் நீர்க்கவில்லை. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை விட அதிக அளவு அந்தஸ்தை நீங்கள் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய அன்பு காட்டுதல் இருக்கு இல்லையா, தினம் தினம் நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய, சாதாரணமாக மற்றவர்களிடத்தில் காட்டக்கூடிய கருணையும் அன்பும் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு அன்பு காட்டுதலையும் அல்லாஹ்விற்காக மாற்றிக்கொள்ளுங்கள். இதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். எவ்வளவு சாதாரணமான செயல் இது!
ஆனால் இது எல்லா அமல்களையும் விடவும் சிறந்ததாகவும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தருவதாகவும் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் விரிவாகவும் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்விற்காக அன்பு காட்டுதல் என்றால் என்ன? ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் நல்ல பழக்கங்களை வைத்து கொண்டிருக்கிறார், அவருடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் உங்களை இட்டு செல்வதாக இருக்கிறது. இதை பார்த்துவிட்டு நீங்கள் அவரோடு அன்பு பாராட்டுகிறீர்கள், நட்பு பாராட்டுகிறீர்கள். இது யாருக்காக கொள்ளக்கூடிய அன்பு என்றால் அல்லாஹ்விற்காக கொள்ளக்கூடிய அன்பு. இந்த அன்பு தான் அல்லாஹ் எதிர்பார்ப்பது. இப்போ ஒருத்தவர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு? எப்போதும் தீய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார், தீய நடவடிக்கைகளுக்கு உங்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வா, நாம் இந்த சூதாட்டத்துக்கு போவோம், இது போன்ற கெட்ட காரியங்களை செய்வோம் அப்படி என்று சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அல்லாஹ்வுக்காக உன்னை வெறுக்கிறேன், நான் உன்னிடத்தில் நட்பு பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடத்திலிருந்து விலகிக் கொள்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கு நன்மை பெற்று தரக்கூடிய விஷயமாக இருக்குது. அல்லாஹ் மறுமை நாளை பற்றி சொல்லும்போது, கியாமத் நாளை, அந்த விசாரணைக்காக நாம் நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளை பற்றி சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், இந்த பூமி தரைமட்டமாக்கப்பட்டுவிடும், சூரியன் உங்களுடைய தலைக்கு மேல் கொண்டு நிறுத்தப்படும், ஒவ்வொரு மனிதரும் அவரவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு ஏற்றவாறு வியர்வை மலையில் நனைந்தவர்களாக இருப்பார்கள். சில பேருக்கு அந்த வியர்வை கணுக்கால் வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு அந்த வியர்வை இடுப்பு வரையில் இருக்கும், சில பேருக்கு அந்த வேர்வை கழுத்து வரையில் இருக்கும், சில பேர் அந்த வேர்வை வெள்ளத்தில் மூழ்கி விடுவார்கள். இந்த அளவுக்கு அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அந்த வெயிலினுடைய கொடூரம் இருக்கும். எவ்வளவு நாள் அனுபவிக்க போகிறீங்க இதை? 50,000 வருடங்கள். ஒரு நாள் என்று அல்லாஹ்விடத்தில் கணக்கு சொல்லப்படக்கூடிய மனிதனுடைய அந்த கணக்கில் 50,000 வருடங்கள் நாம் நிற்க இருக்கிறோம் இது போன்ற ஒரு சூழ்நிலையில். இந்த நேரத்தில் அல்லாஹுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. அல்லாஹ் தான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அரிசிலிருந்து சில மக்களுக்கு நிழல் தருகிறான். இந்த 50,000 வருடங்களும் யார் அந்த அல்லாஹுவின் நிழலை பெற்று கொண்டாரோ அவர் பிழைத்து கொண்டார். அவருக்கு இந்த 50,000 வருடம் மிகவும் சர்வசாதாரணமாக ஓடிவிடும். மற்ற மக்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்காது. யார் அந்த மக்கள்? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் மறுமை நாளில் எனக்காக நேசம் வைத்து கொண்டவர்கள், எனக்காக பாசம் வைத்து கொண்டவர்கள், எனக்காக அன்பு காட்டியவர்கள் எங்கே? என்னுடைய நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத இந்த நாளில் அவர்களுக்காக எனது நிழலை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். நீங்கள் உங்களுடைய அன்பு பாராட்டுதலை அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் ஆக்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை அல்லாஹ் கியாமத் நாளில் கூப்பிடுவான். நீ எனக்காக அன்பு காட்டினியா, வா என்னுடைய நிழலுக்கு வா என்று அல்லாஹ் கூப்பிடுவான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 4655வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. கொடூரமான அந்த கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தின் நடுவே யார் அல்லாஹ்விற்காக ஒருவரை ஒருவர் நேசித்து கொண்டிருந்தார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹுவின் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்களுடைய முகங்கள் ஒளியாக இருக்கும், அவர்கள் ஒளியின் மீது இருப்பார்கள். மக்கள் எல்லாம் அஞ்சும் போது அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், மக்கள் எல்லாம் கவலைப்படும் போது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறிவிட்டு, இது போன்ற அல்லாஹ்வின் நேசர்களுக்கு அந்த நாளில் எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலையும் படமாட்டார்கள் என்ற வசனத்தை குர்ஆனிலிருந்து படித்து காட்டினார்கள். அன்பு காட்டுதல் என்பது அல்லாஹ் இந்த மனிதனுக்கு இயற்கையாகவே கொடுத்த ஒரு தன்மை. அந்த தன்மையை நாம் அல்லாஹ்விற்காக மட்டும் அதை செய்வதன் மூலமாக நபிமார்களுக்கும் சுஹதாக்களுக்கும் இணையான அந்த நன்மை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதை நாம் செய்யாமல் இருப்பது ஏன்? இதுவரை அது போன்று செய்யாமல் இருந்தால் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் காட்டக்கூடிய அன்பினை அல்லாஹ்விற்காக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் மீது காட்டுகிறீர்களா, என்னுடைய இறைவனே, என்னுடைய இந்த பிள்ளைகளை நீ எனக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறாய், உனக்காக இந்த பிள்ளையின் மீது நான் அன்பு காட்டுகிறேன், உனக்காக இந்த பிள்ளைகளை நான் சரியான முறையில் வளர்த்து வருகிறேன். என்னுடைய இறைவனே, என்னுடைய இந்த மனைவியை எனக்காக நீ கொடுத்திருக்கிறாய், உனக்காக இந்த மனைவி மீது நான் அன்பு காட்டுகிறேன்,
அப்படி இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அன்பு காட்டக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ்வுக்காக மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் அன்பு காட்டக்கூடியவர்கள் மறுபடியும் உங்கள் மீது அன்பு காட்டாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த வகையான நஷ்டமும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் காட்டிய அன்பு அவர்களிடமிருந்து மறுபடியும் பெற வேண்டும் என்ற சுயநலத்துக்காக இல்லை. அல்லாஹ்விற்காக அன்பு காட்டினீர்கள், அல்லாஹ்விற்காக உதவினீர்கள். எனவே அதனுடைய அந்த பிரதிபலனை அல்லாஹ்விடத்தில் எதிர்பாருங்கள். இந்த உலகில் நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் கூட அல்லாஹ் உங்களை ஏமாற்ற மாட்டான். உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ்விற்காக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மை நபிமார்களுடைய கூட்டத்திலும் சுஹதாக்களுடைய கூட்டத்திலும் எழுப்பி மிகப்பெரிய அந்தஸ்தை அந்த கியாமத் நாளில் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. கேட்டபடி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.